அடுத்த மேல்மங்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி லட்சுமணன். இவர் தனது நிலத்தில் 2 போகம் நெல் சாகுபடி செய்து வருகிறார். நெல் விவசாய அறுவடையின் போது பெய்யும் மழையால் மகசூல் பாதிக்கப்படுவதை சிறுவயது முதல் கண்டு மனவேதனைப்பட்ட விவசாயி லட்சுமணனின் மகன் முத்துமணிகண்டன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்து விவசாயிகள் மழை காலங்களில் சந்தித்து வரும் பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடித்துள்ளார். எங்கள் ஊரில் ஒரு 1000 ஏக்கர் மொத்தமாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பரப்பளவில் தான் ஃபுல்லாக நெல் பயிரிடுவாங்க. கோடை காலத்தில் பிரச்சனை இல்லை. இது நம்மளுக்கு கொஞ்சம் மழை கால டைமில் வந்து அறுவடை இருக்கப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, மொத்தம் 1000 ஏக்கர் மொத்தம் வரிசையாக ஒன் பை ஒன்றா அப்படியே மொத்தமாக எல்லாம் இருக்கிறனால களத்தில் வந்து இடப்பற்றாக்குறை ஏற்படுது. மொத்தமாக போயிட்டு களத்தில் வச்சு நம்ம கவர்மெண்ட்டு தான் ஃபுல்லாக இது எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போடுறப்போ மொத்தமாக எடுத்து நம்ம பண்ணுறப்போ அங்கே இடப்பற்றாக்குறை இருக்கனால நெல் மொத்தமாக போடுறப்பையும் மழை காலத்தில் எடுக்கிறப்போ ஈரத்தன்மை ஃபுல்லாக ஏறி இருக்கு. அப்படி ஆகிறப்போ அங்கே உலர்த்துறதுக்கான டைம் அங்கே நிறைய எடுக்கும். அப்படிங்கிறப்போ மொத்தமாக அறுக்க அங்கே ஸ்பேஸும் பத்தலை. ஸோ ஸ்பேஸும் அங்கே இல்லை, இடப்பற்றாக்குறை அது போக வந்து உலர்த்துற டைம் அதிகமாகுதுனால அதை நமக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாமே அப்படிங்கிறப்போ நான் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி ஐடியா தோணுச்சு. அப்போ தான் வந்து சரி இதுக்கான சொல்யூஷன் வந்து இந்த டெக்னாலஜியில் பண்ணால் இது கம்மியான டைமில் உலர்த்த முடியும். அதுவும் சேம் வந்து பேடிக்கு இது மாதிரி யாரும் கொண்டு வரல. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதில் பண்ணி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி ஒரு சின்ன ஒரு மாடல் மாதிரி மிஷின் மாடல் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 kgsக்கு அதை பண்ணி பார்த்தோம். அதில் நல்லா ஒர்க் அவுட் ஆகி கரெக்டாக வந்துருச்சு. அதை வந்து டெஸ்டிங், நியூட்ரிஷன் வேல்யூஸ் டெஸ்டிங் எல்லாமே எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு இதை லார்ஜ் ஸ்கேலில் பண்ணலான்ட்டு ஒரு மிஷின் ரெடி பண்ணது. அறுவடை காலங்களில் நெல்மணிகள் மழையில் நனைவதால் அதிக ஈரப்பதம் ஏற்படும் நேரங்களில் முத்துமணிகண்டன் கண்டுபிடித்துள்ள புதிய இயந்திரத்தை பயன்படுத்தி நெல்மணிகளை உலர்த்தி பதப்படுத்த முடியும். தான் கண்டுபிடித்த இயந்திரத்தால் வைக்கோல்களை உலர்த்தவும் நெல்மணிகளை வேக வைத்து உலர்த்தி அதை அரிசியாக்கவும் முடியும் என்கிறார் முத்துமணிகண்டன். இவர் கண்டுபிடித்த இயந்திரத்தின் மூலம் நெல்மணிகள் மட்டுமின்றி ஏலக்காய், மஞ்சள், மிளகு உள்ளிட்ட விளைபொருட்களையும் ஈரப்பதத்தில் இருந்து உடனடியாக உலர்த்த முடியும். குறிப்பாக மஞ்சள் பொடி செய்து நீண்ட நாட்களுக்கு கெட்டுப்போகாமல் பாதுகாப்பதை போல தக்காளியை பொடியாக்கி 1.5 ஆண்டுகள் வரை பாதுகாக்கலாம் என்றும் கூறுகிறார் முத்துமணிகண்டன். இப்போ இதற்கு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சிருந்தாங்க. ஸ்டார்ட் அப்ஸ்க்கான காம்படிஷன், அதாவது விவசாய தொழில் முனைவோர், அதுக்கான இதில் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது. இது மூலமாக கவர்மெண்ட்லேருந்து ஒரு 15 lakhs கிராண்ட் ஃபண்டு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த மிஷின் பண்ணுறதுக்கான அடுத்த இப்போ முயற்சிகள் எடுக்கிறக்காண்டி நம்மளுக்கு எல்லாம் வழங்கியிருக்காங்க. அதை வச்சுட்டு தான் இப்போ நாங்கள் இப்போ எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு அடுத்த விதமாக வந்து மத்திய அரசுலேருந்து ஒரு காம்படிஷன் வந்தது. இந்த மாதிரி லோ ப்ராசஸிங் காஸ்ட்டில் இந்த மாதிரி கம்மியான டைமில் வந்து உலர்த்துக்கான சொல்யூஷன்ஸ் இருக்க மாதிரி ஒரு இது வந்தது. அதில் நம்ம அப்ளை பண்ணி அதுலேயும் நம்ம வின் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் நமக்கு ஜனாதிபதி அவார்டு வந்து நம்ம இதுக்கான சொல்யூஷன்ஸ்க்கு வந்து கிடைச்சது. ஸோ இதன் மூலமாக நம்ம தஞ்சாவூரில் இருக்க ஃபுட் ப்ராசஸிங் காலேஜில் நம்மளுக்கு ஒரு ஆஃபீஸும் கொடுத்து அலுவலகம் கொடுத்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயே நம்ம இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய வேறு புதுமையான விஷயங்கள்லாம் நம்ம அங்கே வச்சுட்டே மிஷினை வச்சுட்டு ட்ரையல் பண்ணிக்கலாம், R&D பண்ணி ட்ரையல் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கான்செப்டில் நம்மளுக்கு இதாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம நெல் இது தான் மெயின் இதாக பார்க்குறேன். அதை தாண்டி ஏலக்காய், மஞ்சள், பிளாக் பெப்பர் இதெல்லாம் ஓரியன்டான ஐட்டமும் பண்ணலாம். மஷ்ரூம்ஸு இதுவும் பண்ண முடியும். அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தக்காளிக்கான ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம். ஏன்னா தக்காளி வந்து வேஸ்டேஜ் நிறையா இருக்க டைமில், அதாவது அது சீசன் இல்லாத டைமில் வந்து ரொம்ப வேஸ்டேஜ் ஆகி ஃபுல்லாக ரோட்டில் கொட்டுற அளவுக்குலாம் ரொம்ப டிமாண்ட் ஆகுது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம்னா, அந்த தக்காளியில் வந்து நம்ம டேரெக்டாக ட்ரை பண்ணிட்டோம்னா, அதை ட்ரை பண்ணி பவுடர் ஆக்கிட்டோம்னா அதோட செல்ஃப் லைஃப் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். மத்திய அரசு நடத்திய உணவுப் பொருள் உலர்த்துதல், பதப்படுத்துதல் குறித்து புதிய கண்டுபிடிப்புகளுக்கான போட்டி இந்திய அளவில் நடைபெற்றது. அந்த போட்டியில் தமிழகம் சார்பில் பங்கேற்ற முத்துமணிகண்டனின் கண்டுபிடிப்பு முதலிடம் பிடித்தது. இவரது கண்டுபிடிப்பை பாராட்டி இளம் தொழில் முனைவோருக்கான விருதை வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இந்த இயந்திரத்திற்கு தமிழக அரசு கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய தொழில் முனைவோருக்கான விருது வழங்கி 50 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளது. தான் கண்டுபிடித்த இயந்திரத்திற்கு காப்புரிமை பெற்று விவசாயிகள் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வருவேன் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் முத்துமணிகண்டன். சத்தியம் செய்திகளுக்கான ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் தேனி மாவட்ட செய்தியாளர் ஜெயபால்.